Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 6 to 7 part 1. ஓபன் பண்ணா போன எபிசோட் அந்த பிரீடு நம்மளுங்க 3 பேர்த்தோட கழுத்துலயுமே அந்த பச்சை கலர் ரிங்க மாட்டி விட்டுட்டான்ல. எவ்வளவோ களத்தை ட்ரை பண்ணுவானுங்க, ஆனா முடியல. அந்த டைம் சாப்பர் வேற பெரிய சைஸுக்கு மாதிரி கண்ணா பின்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவன் அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆறதா இல்ல கழுத்துல மாட்டிட்டு இருக்க இதை கலட்டுறதா இல்ல அந்த வில்ல பையில போய் பொழக்கிறதான்னு தெரியல. ஆனா எல்லாத்தையும் போட்டு கண்டம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துலங்கும் போது தொக்கா மாட்டிவானுங்க, ஓங்கி குத்த வருவான். அந்த டைம் எட்டையில புந்து ஸ்டாப்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான், உடனே அவன் கையை ஸ்டாப் பண்ணிடுவான். அப்படின்னா எந்த அளவுக்கு அவனோட கமாண்ட் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. அவனோட மெயின் டார்கெட் இவங்க 2 பேரும் தானாமா. அதனால அவ்வளவு சீக்கிரத்துல உங்களை நான் போட்டு தள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லூஃபி காண்டாயி பஞ்ச் பண்ண வருவான். மறுபடியும் ஸ்டாப்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். கழுத்துல பளிர்னு க்ளோ ஆகும், கண்ணு அப்படியே செவந்து நார்மலாகும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவனால மூவ் பண்ண முடியாது, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவான். ட்ரஃபல்கர்ல ரூமை கிரியேட் பண்ணி அவன் சோலியை முடிச்சிடலான்னு பார்த்தா ஸ்டாப்பும் அவன் அப்படியே ஸ்டாப் ஆயிடுவான். அவனால எதுவும் பண்ண முடியல. இனிமேட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லா இவங்க 2 பேரும் இவனுக்கு கீழே தான் அடிமையா வேலை பார்க்க போறானுங்களாமா. இவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே கேட்கணும், இல்லன்னா நிலைமை மோசமாயிருமாமா. உடனே டுகோங்ஸால தாங்க முடியல. அவனுக்கு ஒண்ணுன்னு அவன் தாங்கிக்குவான். ஆனா அவனோட மாஸ்டருக்கு பஞ்சாயத்து அவனால தாங்க முடியல. தடுத்து நிறுத்தலான்னு வருவான். அவன் சாட்டையை வச்சு அவனை பயன்படுத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்கள வச்சு விளையாடுவான். நாய்க்குட்டி மாதிரி உட்காருங்க நான் உட்காருவானுங்க, ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுங்க நான் ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுப்பானுங்க. சோ அந்த பவரை யூஸ் பண்ணி அவங்கள ஃபுல்லாவே அவனால கண்ட்ரோல் பண்ண முடியுது. அவனுங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றானுங்க எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும்னு. கான்சியஸ் எல்லாம் கரெக்டா தான் இருக்கானுங்க, பாடி மட்டும் அவன் சொல்றத கேக்குது. நீ வார்லாடா இருந்தாலும் சரி இல்ல எவ்வளவு பெரிய பைரட்டாவே இருந்தாலும் சரி, என்கிட்டன்னு வரும்போது நாய்க்குட்டி தான் மானா. உடனே நாய்க்குட்டி மாதிரி வந்து நிப்பானுங்க. நீங்க மட்டும் அனிமல்ஸா இருந்தீங்கன்னா என்னோட பெட்டா யூஸ் பண்ணிருப்பேன், ஆனா நாத்தம் பிடிச்ச மனுஷங்களாச்சே, அதனால நீங்க 2 பேருமே என்னோட அடிமைகள் தான் சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி புஸ்குன்னு ஒரு சவுண்டு. எவன்டா அவன் நேரங்கட்ட நேரத்துலன்னு பார்த்தா நம்ம சாப்பர் தான். பெரிய சைஸ்ல இருந்தவன் பவர் போய் நார்மல் ஆயிட்டான். என்ன இவன் இப்படி ஆயிட்டான்னு சொல்லி அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருந்தவன் டாப்னு தூக்கி வச்சு, ஐயோ எவ்வளவு கியூட்டா இருக்கு, நீ நிறைய அவுட்ஃபிட் எல்லாம் போட்டுட்டு வந்த உடனே எனக்கு தெரியாம போச்சுப்பா இவ்வளவு கியூட்டா இருப்பேன்னு. உன்ன மாதிரி அழகான கியூட்டான ஒரு பெட்டே என்கிட்ட கிடையாது. நான் உனக்கு இப்பவே ட்ரெஸ்ஸை போட்டு அழகு பார்க்க போறேன்னு சொல்லி முடியாத அவனை போட்டு படாத பாடுபடுத்துவான். உடனே லூஃபிக்கு காண்டாயி, டேய் ஒழுங்கா சாப்பரை விட்டுரு, இல்லைன்னா பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவேமா. என்னங்கடா சவுண்டா விடுறீங்க சவுண்டு, உங்க 2 பேர்த்தையுமே நான் லாக் பண்ணி தான் வைக்க போறேன்னு சொல்லி அவன் ஆளு கிட்ட இவங்க 2 பேர்த்துக்குமே சி பிரிசம் ஸ்டோன் ஹேண்ட் கஃபை போட்டு லாக் பண்ணி வைங்க, அவனும் தப்பிக்க கூடாது, பொல்லந்து விட்டுவேன். பொல்லந்துன்னு அவங்களும் வேற வழி இல்லாம வேலை பார்ப்பாங்க. அவனுக்கு அவனோட ட்ரீம் கிங்டமை எப்படியாச்சும் உருவாக்கணும். அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்ல, சீக்கிரமாவே சட்டு புட்டுன்னு உருவாக்கிடுவேன்னு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்மளால ஜெயிலுக்குள்ள போட்டாச்சு. லூஃபி தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான், டே பெட்டோ மண்டையா ஒழுங்கா சாப்பரை விட்டு இல்லன்னா பல்லு எல்லாம் தட்டி விடுவேன்னு. கத்திட்டு அதோட விடணும். அதை விட்டுட்டு கேஜ போய் தொடுவான். எனர்ஜி கம்ப்ளீட்டா ட்ரைன் ஆகி பொத்துன்னு விழுவான். ஏன்னா அந்த ஜெயிலியுமே சி பிரிசம் ஸ்டோனால தான் உருவாக்கி இருக்கானுங்க. அந்த டைம் என்னங்கடா கண்ணா மாட்டிட்டீங்களான்னு ஒரு சவுண்டு. யாரான்னு பார்த்தா அந்த சீசர் மாங்கா மண்டையன். உடனே லூஃபி இருந்துகிட்டு, டே சீசரே ஒழுங்கா நீ வெளியே விடுறான்னு கத்துவான். உடனே அவனுக்கு காண்டாயிரும், என்னங்கடா இது போற வாரமெல்லாம் வந்து ஆர்டர் போடுறீங்க, என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேட்டா, நல்லா தெரியுது, உன்னையும் அந்த குரங்கு விட்டு வைக்கலையான்னு கேப்பா. ஆமாண்டா, என் கழுத்துலயும் போட்டு என்ன மாதிரி தான் உங்களையும் அடைச்சு வச்சிருக்கான், உங்கள மாதிரி தான் என்னையும் அடைச்சு வச்சிருக்கான். என்ன பார்த்தா என்ன பெட்டு மாதிரியா தெரியுது, நான் ஒரு கிரேட் சயின்டிஸ்ட், என்ன போய் இப்படி பண்ணலாமான்னு தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். அந்த டைம் ட்ரஃபல்கர்ல வந்தப்பத்துல இருந்து அந்த பிரீடு என்னென்னலாம் பண்ணான்னு யோசிச்சு பார்ப்பான். அவன் பெட்டோ ஃப்ரூட்டை சாப்பிட்டவன். அவனோட பவரை யூஸ் பண்ணி எந்த உயிருள்ள ஜீவனை வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சொல்ல போனா மனுஷங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவன் என்ன ஆர்டர் கொடுக்குறானோ அதுக்கேத்த மாதிரி நம்ம செய்ய மறுத்தா கூட நம்மளோட பாடி அவன் சொன்னதை கரெக்டா பண்ணிரும். அதுவும் இவங்க எவ்வளவுதான் தடுக்க நினைச்சாலும் அது வேலைக்கே ஆகாது. இப்போ ட்ரஃபல்கர்லாக்கு அதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல. அந்த பிரீடுங்கிறவன் டோஃப்ளமிங்கோட அசோசியேட்டான்னு கேட்பான். அப்படி இருந்தா என்ன ஏன்டா அப்படி அடைச்சு வச்சிருக்கான் முட்டா பள்ளிலாம், நானும் அடப்பட்டு தாண்டா இருக்கேன்மா. அது ஒரு பெரிய ஜெயிலு, அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு ஜெயில போட்டு இவங்க 2 பேர்த்தையும் அடைச்சு வச்சிருக்கான், அவனை மட்டும் வெளியில விட்டுருக்கான். அப்படின்னா எப்படி இருந்தாலும் அடைச்சு வச்ச கணக்கு தான். பட் சீசரே சொல்லிடுவான், டோஃப்ளமிங்கோக்கெல்லாம் எந்த ஒரு சபார்டினேட்டும் இந்த மாதிரி கிடையாதுன்னு. அவன் இவங்கிட்ட ஏதோ ட்ரீம் கிங்டமா உருவாக்கணும், அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணுங்கிற மாதிரி தான் சொன்னானாமா. என்ன கிங்டம் என்னன்னு கேட்டா அதேப்புறம் எனக்கு தெரியும்னு தொண்டையிலேயே கத்துவான். இப்ப மேட்டர் என்னன்னா இவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே அவன் லைவா கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காண்டாயி, சீசர் உட்காருன்னு கத்துவான். அது அங்க இருக்க ஸ்பீக்கர்ல பயங்கரமா கேட்கும். அப்போ சீசர் காண்டா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் அவன் சொல்றத செய்ய மாட்டான், 2வது டைம் தான் டப்புன்னு மண்டி போடுவான். அதை பார்த்தோன்னே ட்ரஃபல்கர்லாம் எதையோ ஒன்னு நோட் பண்ணிட்டான். இதோட உன் சோலி முடிஞ்சுதாங்கிற மாதிரி எல்லாம் லுக் விடுவான். அவன் என்கிட்ட இருந்தாலும் உங்களால எஸ்கேப் ஆக முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஓவரா பில்டப் பண்ணுவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இவங்களை எனக்காண்டி என்ன வேலை செய்ய சொல்லலாம், நல்லா என்கிட்ட தொக்கா மாட்டிருக்கான் இல்லைன்னு சொல்லுவான். லூஃபி இருந்துகிட்டு சாப்பர குறான்னு சொல்லி கம்பியில போய் இடிச்சு அப்படியே பொத்துன்னு விழுவான். இங்க எல்லாம் லூசுத்தனமான மனுஷங்க தானே, உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புத்தியா வராது. இனிமேட்டு அது உன்னோட பெட்டு இல்ல என் பெட்டு, அதுக்கு பேரு சாப்பர் இல்ல சப்பிமா. சாப்பியா எங்க பாப்போன்னு பார்த்தா பொண்ணு மாதிரியே அழகா ட்ரெஸ் பண்ணி விட்டு
தக தகன்னு மின்ன விட்டுருப்பாங்க. அது அவனுக்கு செம காண்டாகும். நான் ஒண்ணு சப்பி இல்லடா குப்பி, நான் சாப்பர்னு தொண்டையிலேயே ஏத்துவான். லூஃபி அவனை இந்த ஒரு கோலத்துல பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிப்பான். ஐயோ சாப்பரு, இந்த ட்ரெஸ்ல உன்னைய பார்க்கும்போது செம்மையா சிரிப்பு வருதுன்னு. அவன் காண்டாயி வேண்டாண்டா லூஃபி சிரிக்காத சிரிக்காதன்னு ஓவரா கத்துவான். ஆல்ரெடி ரம்பிள் பாலத்துன்னு செம டயர்டு. இப்பதான் கொஞ்சம் எனர்ஜி வந்துச்சு. ஆனா மறுபடியும் சுத்தமா நிக்க முடியாம பொத்துன்னு விழுவான். உடனே பிரீடு சாப்பரை தூக்கி வச்சுட்டு, என்ன சப்பி உனக்கு ட்ரெஸ் போட்டு விட்டேன்னு உனக்கு வெக்கமா இருக்கான்னு கேட்பான். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா மாட்டு மண்டையா, என்னால முடியலடாமா. ஐயோ நீ நல்ல முள்ள இல்ல போலேன்னு சொல்லி கணத்துல வச்சு தேய் தேய்னு தேப்பானா. சாப்பர் கடுப்பாயி என்னைய விரா கொய்யாலன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்ச புடிச்சு தள்ளி விடுவான். அந்த டைமுங்கும் போது தெரியாம அவன் கண்ணுக்கு கீழே ஒரு கோடு விழுந்துரும். அவ்வளவுதான் அவனுக்கு செம காண்டாயி சாட்டை எடுத்து ஒரே அடி. சாப்பர் திருத்தடிச்சு வந்து விழுவான். இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்த லூஃபி இப்ப செம்ம காண்டாயிருவான். அப்ப அந்த பிரீட காட்டுறாங்க பயங்கர கோவத்துல, உன்னெல்லாம் என் பெட்டா எடுத்துக்கிட்டதுக்கு நீ ரொம்ப சந்தோஷம் பண்ணும், நான் சொன்னதை கேட்கணும், இல்லன்னா உனக்கு இதான் நிலைமைன்னு சொல்லிட்டு கத்துவான். உடனே அங்க இருக்க மத்த அனிமல்ஸ் எல்லாமே ரொம்ப கவலைப்படுங்க. ஆனா அவன் ஒரு அடியில விட்டா பரவாயில்லையே, அவனை முட்டி போட சொல்லி உனக்கு டிசிப்ளின்னா என்னன்னு சொல்லி நான் கத்து தரேன்னு கையில இருக்க சாட்டை வர வச்சு சும்மா அட்டி சொல்லுப்பு 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 சொல்லுப்புன்னு அடிப்பான். அதை அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. லூஃபிக்கெல்லாம் கொல்ல காண்டாவும். நிறுத்துடா நிறுத்துடான்னு கத்திட்டு இருந்தவன் அவன் என் ஃப்ரெண்டுடா எதுக்குடா அப்படி பண்றான்னு சொல்லி கேட்பானா. உடனே அவன் அப்படியே ஸ்டன் ஆயிருவான், எது ஃப்ரெண்டான்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனை கடல்ல கட்டி தூக்கி போட்டது அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான். அதனால அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கனாலே சுத்தமா பிடிக்காது, அதுல நம்பிக்கையும் இல்ல. இப்போதைக்கு அவனுக்கு தேவை லாயலான ஃபாலோவர்ஸ் மட்டும்தான். அதுவும் அவங்க அவனுக்கு கீழே வேலை பார்க்கணும். எல்லாருமே இவன் சொல்றத ஏன் எதுக்குன்னு கேட்காம வாயை மூடிட்டு செய்யணுமாமா. அப்படி செய்யலைன்னா அது தப்பு. இந்த ஒர்த்லெஸ்ஸான ஹியூமன்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி இவனை எதிர்த்து பேசுவாங்க, எதிர்த்து நிப்பாங்களாமா. அதனாலதான் எனக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அது மனுஷங்களோட புத்தி. ஆனா அனிமல்ஸுங்க அப்படி இல்ல, டோட்டலாவே டிஃபரெண்டானவங்க. நான் என்ன சொன்னாலும் சரி என் ஆர்டர்ஸை வாயை மூடிட்டு கொயாட்டா பண்ணுவாங்க. அதனாலதான் அனிமல்ஸும் பெட்ஸுங்களும் மட்டும்தான் பெஸ்ட், மத்தவங்க எல்லாருமே ஒஸ்ட். அதனால எனக்கு அவங்க மட்டும் இருந்தா போதும் அப்படின்ட்டு இங்க வண்டையா டயலாக் எல்லாம் பேசிட்டு சீசர்ட்ட அந்த டெவில் ஃப்ரூட்டை காமிச்சு எனக்கு இதை ரெடி பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்பான். அது ஆக்சுவலா ஸ்மைல் ஃப்ரூட். இது அப்புறம் உனக்கு கிடைச்சதுன்னு கேட்டா இவனுக்கு அண்டர் கிரவுண்ட் கனெக்ஷன் இருக்காமா. இவன் இந்த ஜோயன் டைப் மேன்மேட் டெவில் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே அனிமல்ஸா மாத்தி அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே இவன் கண்ட்ரோல் பண்ண போறான். சோ அப்படி இருக்கும்போது மனுஷங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்பாங்க, அனிமல்ஸ்னா அந்த பஞ்சாயத்தே இல்ல, இவன் சொல்றத அவங்க கேட்பாங்க. ஏன் அப்படி பிளானிங், அட வீணா போனவனை இதுக்குதான் நீ கடத்தி தூக்கிட்டு வந்து யாரான்னு கேட்பான். அவனுக்கு இப்படி ஏகப்பட்ட அனிமல்ஸை கிரியேட் பண்ணியே ஒரு பெரிய கிங்டமையே உருவாக்கணுமாமா. அங்க ஒரு மனுஷன் கூட இருக்கக்கூடாது, ஃபுல்லாவே அனிமல்ஸுங்க மட்டும்தான். அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே இவன் தான் ஆளணுமாமா. அவங்க எல்லாருமே எனக்கு லாயல் பெட்ஸா இருப்பாங்க, அதுதான்டா என்னோட ட்ரீம் கிங்டம், அதை நான் உருவாக்கணும்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பான். உடனே லூஃபி கூப்பிட்டு வேம்புக்குன்னே அவனை எதிர்த்து பேசின உடனே அவனுக்கு செம்ம காண்டாயி அவனை புடிச்சு இழுத்து, நீங்க எல்லாம் ஒரு கேவலமான ஹியூமன்ஸுங்க, அதனால வாயை மூடிக்கிட்டு நான் என்ன ஆர்டர் கொடுக்குறனோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, எதிர்த்து ஏதாச்சும் பண்ணீங்க தாங்க மாட்டீங்கப்பா. லூஃபி தெளிவா சொல்லிடுவான், நான் பைரட்டு, நான் யாரோட ஆர்டர்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏன்னா பைரட்டுங்க எல்லாருமே சுதந்திரமானவங்க. போடா விளக்கண்ணம்பா. டுகோ கிட்ட ஆல்ரெடி அவன் அப்படித்தான் சொல்லியிருப்பான். அது மறுபடியும் அவனுக்கு ஞாபகம் வரும். உடனே அவன் இன்னும் காண்டாவான். இந்த 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 மாதிரி ஹியூமன்ஸா பார்த்தாதான்டா நான் பயங்கரமா வெறுக்கிறேன். உங்களை அடிமைகளா எனக்கு கீழே யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். ஆனா எல்லா மனுஷங்களுமே ஒரே மாதிரி சாகருக்கு தாண்டா ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு சொடகு போடுவான். பார்த்தா சடனா ஸ்டேஜ் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. அப்படி வந்தோடனே அந்த கூண்டு வெடிக்கும், கையில இருக்க சங்கிலி கழட்டி விழுந்துரும். அப்படியே எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி விட்டுட்டு, இது ஷோ டைம் கண்ணா, என்னோட பெட்டோ ஃப்ரூட்டோட பவர் உங்களுக்கு காட்ட போறேன், லைவா பார்த்துட்டு செத்து போங்கப்பான்னு ஃபர்ஸ்ட் ட்ரெஃபல்கர் ஆகிட்ட இந்த மாதிரி லூஃபியை கொல்ல சொல்லி ஆர்டர் போடுவான். உடனே அவன் தொண்டையை பிடிச்சி கத்திட்டு இருப்பானா. அடுத்து லூஃபியை கூப்பிட்டு நீ ட்ரெஃபல்கர் லாவை கொல்லும்பான். உடனே அவனுமே அந்த கிரீன் டியூபை பிடிச்சிக்கிட்டு ஐயோ அம்மான்னு கத்திட்டு கிடப்பான். அதுக்கப்புறம் ஒரு கத்துவான். அந்த இடமே அதிரும், அந்த அளவுக்கு பவர். இப்ப என்னன்னா ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கொண்டுக்க போறானுங்க. அதுவும் அவனுக்கு பவர்ஸை யூஸ் பண்ணி இல்ல, பஞ்சு வச்சுக்கிட்டே சாகணுமாமா. ஏன்னா நீங்க எல்லாருமே மூளைகட்ட முட்டா பயிலடா, இதுதான் உங்க ஷோ டைம், சாட்டு புட்டுன்னு ஆரம்பிக்கடான்னு சொல்லி ஆர்டர் போடுவான். அவ்வளவுதான். Yeah!